பிரான்சைஸ்லன்னு எடுத்துட்டீங்கன்னா ஜேசலி மைல்ஸ் குவாட்ரிஸ் வந்து பிடிச்சாரா இல்லையா இப்படிங்கிற ஒரு பேஸ் லைனை பிடிச்சிக்கிட்டே இவங்க 2 பேர்த்துக்குள்ள நடக்கிற அந்த ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் வந்து இந்த 3 பார்ட்டுமே வந்து கொண்டு போயிருப்பாங்க. பட் படம் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுதான்னு பார்த்தா இல்ல, அதுக்கு நடுவுல இருக்கிற அண்ட் அதை சுத்தி இருக்கிற மக்களோட கல்ச்சர் என்ன, அவங்க எந்த மாதிரி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஸ்கை பீப்புள் எதுக்கு இவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு கதை வந்து நிறைய லேயர்ஸா வந்து இதை சுத்தி பின்னப்பட்டிருக்கு. பட் ஆனா இதை வச்சு நான் லீனியரா கொஞ்சம் குழப்புற மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணாம டீசெண்டா லீனியரா தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க இந்த 3 பார்ட்லயுமே வந்து. பட் ஸ்லோ ஸ்கிரீன் பிளே தான், பொறுமையா தான் வந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க, பொறுமையா தான் வந்து டென்ஷன் பில்ட் ஆகுது, எமோஷன்ஸ் பில்ட் ஆகுது, ஒவ்வொரு கேரக்டரோட புரிதல் படத்துக்குள்ளேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப ஸ்லோவா தான் வந்து போறாங்க. அந்த அளவுக்கு பேஷன்ஸ் ஆடியன்ஸுக்கு இப்ப இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு 50-50 சொல்லுவேன். பட் அதை நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஒரு வே ஆஃப் சினிமா ஸ்டோரி டெல்லிங், அது ஜேம்ஸ் கேமரோன் வந்து எடுத்து பண்ணியிருக்காரு. எனக்கு ஸ்லோ ஸ்கிரீன் பிளேனா வந்து போர்